Hello friends, welcome back to DIVISH Academy. நான் உங்கள் Anitharaj. வீட்டில் இருந்து ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் டியூட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் 100 days லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு டே 25. இன்றைக்கும் ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் வீனி வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பீட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம தாராளமாக இதை பண்ணலாம். பிஃபோர் தட் நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒயிட் பியலும் இருக்குது, கோல்டன் கலரும் இருக்குது. நான் இதில் வந்து கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெட் கலர் ஆக்சுவலி இது ஒரு மெரூன், நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த மாதிரி ஒரு இதில் காமிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி வேணி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் குயிக்காகவே பண்ணக்கூடிய வேணிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டபுளாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம எடுக்க போகிற பீடு வந்து கீழே டபுள் லைன் பீடு வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடை அட்டாச் பண்ணி நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகி இருந்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக ஃபர்ஸ்ட் ஒரு பீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம பீட்ஸை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் கூட உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளவர் வேனிஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேனிஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அதுக்கான டியூட்டோரியல் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது ஃப்ளவர் வேனி மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை கூட பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கொண்டு போக போகிறோம். ஒரு இது வச்சா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல, நம்ம இந்த சின்ன சைஸ் ஸ்பீட் எடுத்துருக்கிறதுனால. ஸோ தட் நான் 2 லைனாக எடுக்கிறேன். 2 லைனை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இந்த கொண்ட மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா சின்னதாக ரெடி பண்ணி சைட் ப்ரூச்சஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணது தான். ஸோ நம்ம இப்போ 2 பக்கமும் பீட்ஸை ஈவனாக நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் காஸ்ட் வைஸ் ஆகிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆகும். பட் நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் இருந்தே பண்ணுறதுனால நம்மளோட கலர்ஸ், நமக்கு தேவைப்படுற கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 பக்கமும் பீட்ஸை வந்து நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீட்டில் இருந்து பண்ணக்கூடியவங்களில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். இதில் 2 டைப் இருக்குது. ஃப்ளவர் வேனிஸில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்லேயும் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லேயும் பண்ணுவோம். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஹால்டி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மேரேஜுக்கு முந்தின நாள்லாம் ரிசப்ஷன்ஸ் மாதிரி எதுவோ இப்போல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட அவங்க வந்து வியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பீடை. ஸோ நான் இப்போ பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம மேலே வந்து பீடு வச்சு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்விஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் லாஸ்ட் எட்ஜு வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும், நமக்கு நீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம குட்டி ரோசஸ், அதுக்கப்புறம் நந்தியாவட்டம், அதுக்கப்புறம் ஆஷி ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வித்தின் சென்னைக்குள்ளே உங்களுக்கு ஹோம் டெலிவரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஜுவல்லரி பேட்டர்னில் வேணும்னாலும் திவிஷ் ஃப்ளவர் வேனிஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ கிளாஸஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஏதாவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம
ரோஸ் வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரோஸஸ் வந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நமக்கு ரோஸ் தனியாக கம்பி தனியாக வந்துடும். இது வந்து நம்மளுக்கு இப்போ எல்லா கடைகள்லையுமே ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம திவிஷ் அகாடமியில் மெட்டீரியல்ஸும் இருக்குது. நம்மளோட திவிஷ் அகாடமி பார்த்திங்கன்னா FBயில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஸோ ரீசெல்லர்ஸ், ஹோல்சேலர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபேஸ்புக் பேஜை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். திவிஷ் ஃப்ளவர் வேணி, ஃப்ளவர் வாகையில் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரோஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி லைனாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாயின் பண்ணி இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா 2-2வாக வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ தட் இது என்ன ஆகும்னா ரெண்டும் மிங்கிள் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாடலாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் அழகாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 2-2வாக ஆட் பண்ணியிருக்க இடத்துல கூட குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விரியாமல் ரெண்டும் ஒரே ஆங்கிளில் போகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ திவிஷ் ஃப்ளவர் வாகை அப்படின்ற பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெஷ் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர் வேனிஸ், பில்லிஸ், அதோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அண்ட் நம்மளோட சேனல்லையுமே திவிஷ் அகாடமி சேனல்லையே நம்மளோட ஃப்ளவர் வேணி மேக்கிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இதை பற்றின ஃபுல் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், ஃப்ரெஷ் ஃப்ளவர் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரோசஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால ஈஸியாகவே நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அட் லாஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற அந்த கம்பியை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான். நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பண்ண முடியும். உங்கள்கிட்ட மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இன்னும் லேயர்ஸ் கூட ஆட் பண்ண முடியும். நான் இப்போ இதுக்கே கீழே வந்து 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் இந்த மெத்தடையே யூஸ் பண்ணி நெக்லஸ் மாதிரி கூட நீங்கள் இதை தாராளமாக ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மற்றதெல்லாம் ஈஸியாக அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகி பொருந்திக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஏரியாஸ்லேயும் நம்மளோட ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபுல் ரவுண்டுக்குமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதையே நம்ம நெக்லஸாக கூட பண்ணலாம். இல்லை நெக்லஸ் மாதிரி இல்லை லாங் செயின் மாதிரி பண்ண போகிறோன்னா கீழே மட்டும் இதை ரெடி பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம பீட்ஸ் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தான். எப்போதுமே ஒரு பொருள் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணது தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாம் டிசைன் பண்ணுறது அப்படின்றதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா நம்மளோட ஐடியாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல தான் ஒரு கிராஃப்டராக ஒரு சந்தோஷமே இருக்கும். அதுவும் மெயினாக அது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டு ரிவ்யூ வந்துச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒர்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபினிஷ்டு ஒன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சைட் ப்ரூச்சஸாகவும் யூஸ் பண்ணலாம், நெக்லஸாகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ரீத் பேட்டர்னில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் சிங்கிள் லேயரே யூஸ் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட தேவைகளுக்கு நாமளே ரெடி பண்ண ஒரு ஃப்ளவர் வேணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரம் அனிதாராஜ்.